எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த ஆராதிக்கிற வேலைக்குள்ளாக வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவாதி தேவனை நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்க போகிறோம். அவரை நாம் உயர்த்த போகிறோம். அவரே சகலத்தையும் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் அவருடைய வார்த்தையினால் இந்த நாளிலும் ஆளுகை செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி பாடப்போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் அப்பா அது தடைபடாது நிறைவேறும் என்ற பாடலை நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? தேவாதி தேவனை நாம் உயர்த்தி ஆராதிப்போமா? எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா, எல்லா சிறு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் இந்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா நம்பிக்கையோடு சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சேர்ந்து சொல்லுவோம். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன்
தரிசனம் தந்தவர். அவர் நம் வாழ்க்கையிலே தரவாராமல் அதை ஒவ்வொன்றும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சவால்களையும் அவரை கொண்டு நாம் ஜெயிக்கும்படியாக சர்வ வல்ல தேவனை கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொருவரையும் நமக்காக நிற்கிற தேவனை எல்லாரும் நான் இந்த அப்பா ஆண்டவரே நீங்க இருக்கும் பொழுது என்னை தடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் தாண்டி சொல்லுவேன். ஆண்டவரே கண்மலையாக உம்மை நான் துதித்திடுவேன் என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். தடைகளை உடைப்பவனே தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை உடைப்பவனே தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஆமென். கடலையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன்.
நாம் கொண்டிருக்கிற தேவன் அவர் சகலத்தையும் படைத்தவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் திரும்ப 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 இந்த ஆராதனை வேளையில் நாம் அறிந்து அவரை உயர்த்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை என்பது தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து அவரை உயர்த்துகிற இந்த நேரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த சொல்லி முடியாத அதிசயங்கள், உங்களால் மறக்க முடியாத காரியங்கள் ஒவ்வொன்றும் நினைத்து இந்த வேளையில் எங்களோடு இணைந்த ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களிலே அப்பா அவைகள் உண்மையோடு எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் பிடிச்சிட்டு இந்த வேலையில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். கடைசி நாட்களில் அப்பா மாம்சமான யாவர் மேலே ஆண்டவரே நம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஏதோ 1 பேர் 2 பேர் உமக்காக வாஞ்சோடு இருக்கிறவங்க அவங்க மேலே மாத்திரம் அல்லவர், இந்த நாட்களிலே எல்லாரும் மேலே மாம்சம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லார் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், என் வல்லமையினால் அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. இந்த பாடலில் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சரீரமாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியினால் நிரப்பும்படியாக, அவருடைய வல்லமையினால் அவருடைய அக்கினியினாலே நம் ஒவ்வொருவரும் அவருக்கு பயனுள்ளவர்களாக இந்த நாட்களிலே மாறும்படியாக இந்த பாடலை ஒரு ஜெபமாக நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியில நிரம்பினவங்களும் இன்னும் நிரம்பாதவங்களும் நீங்க இந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுகிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த பாடல் பாடுகிற வேலையில நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி என்னை நிரப்புங்கப்பா என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட். நல்ல வாஞ்சையோடு என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுவோம், நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. எசப்பா, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க.
வல்லமையாலே. சேர்ந்து சொல்லுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. ஓ நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. எசப்பா நிரப்பிடுங்க. எல்லாரும் இந்த தேவனுடைய சமூகத்திலே உங்கள் பாத்திரங்களை திறந்து, ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய அக்கினியாக மாறும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய வல்லமைக்கு நாங்கள் எல்லாம் சாட்சியாக விளங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று எல்லாரும் நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆலமையாலே நிரப்பிடுங்க. ஆமென். தெருவுகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய அக்கினி நதி ஆண்டவரே என் மூலமாக பாய்ந்து செல்லணும். நான் வசிக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நதியாக பரிசுத்த ஆவியானவரே என் மூலமாக கடந்து செல்லும்படியாக நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்க பேசுற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நதியினாலே நிரப்பப்படும்படியாக உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க. எல்லாரும் ஆமென். திருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், திருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. சொல்லுங்க, உங்க மூலமா நீங்க போற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நதியாய் பாயும்படியாக ஹல்லேலூயா செய்திடுங்க, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. ஆமென். நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, இந்த ஆவியால் நிரம்பணுமே, சென்று நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. எல்லாரும் ஐந்து ஹல்லேலூயா ஒரே சத்தமாக ஒரே குரலாக தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நீங்க இருக்கிற இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அக்கினி இந்த நாட்களிலே கடந்து செல்லும்படியாக தடைகளை ஆண்டவரே தாண்டி செல்லக்கூடிய அந்த அபிஷேகம் இந்த வேளையிலே உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே உம்முடைய சரீரமாகிய சபை நிரப்பப்படும்படியாக ஹல்லேலூயா நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. என்ன எல்லாரும் ஒரே சத்தமாக இருக்கிற இடங்களிலே எல்லா சிறு பிள்ளைகள், எல்லா வாலிபர்கள், எல்லா பெரியவர்கள், எல்லா ஊழிய பிள்ளைகளும் இந்த வேளையிலே தேவனுடைய உன்னத அபிஷேகத்தினாலே அவருடைய வல்லமையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படியாக இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக அவருடைய செயல்கள் நடைபெறும்படியாக அவருடைய வல்லமை வெளியரங்கமாகும்படியாக எல்லாரும் இந்த ஆண்டவரே வல்லமையாலே நிரப்பிடுங்க, செய்திடுங்க, ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, அப்பா செய்திடுங்க, ஐயா ஹல்லேலூயா நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க? எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? ஆண்டவரே இன்னும் அதிகமாக, அப்பா இன்னும் அதிகமாக, ஆண்டவரே நான் மூழ்கணும்ப்பா, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. ஆமென். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. ஆமென். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. எல்லா வாலிப பிள்ளைங்களா கேளுங்க, அப்பா இந்த நாட்களிலே ஆண்டவரே பேதுருவை போல பவுலை போல எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. ஊழியக்காரர்கள்லாம் கேளுங்க, பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே
யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறீங்களோ உங்களை நிரப்புவது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் பயனுள்ளவர்களாக, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவர் இந்த நாட்களிலே வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே பேதுருக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம், ஆண்டவரே பவுலுக்குள்ளாக செயல்பட்ட அந்த வல்லமை இந்த நாட்களிலே எங்களையும் நிரப்புவதாக. ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை கொண்டு இந்த சமுதாயத்திலே, எங்க பட்டணத்திலே, எங்க தேசத்திலே நீங்க என்னெல்லாம் செய்யணும் என்று ஆண்டவரே எங்களை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, அந்த அழைப்பு உம்முடைய வல்லமையினால் செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் இணைந்து இந்த வேளையில தேவனுடைய சமூகத்திலே உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படும்படியாக ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரபரி யக்கபா ஷேகே, let the power of the Holy Spirit of God do great and mighty things through your life. Let it explode in your life in the mighty name of Jesus. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக. Hallelujah. In Psalm chapter 98 verse 1 we read, oh, sing to the Lord a new song, for he has done marvelous things. His right hand and his holy arm have gained him victory. Hallelujah. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். Hallelujah. கடந்த நாட்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு புது பாடலை பாடக்கூடியவர்களாக நிற்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண செய்திருக்கிறார்கள். இந்த பாடல்களை பாடும் பொழுது மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடல்களை பாடுவோமா? இந்த பல்லவிகள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு. ஆமென். Thank you Jesus. எல்லாரும் இணைந்து with joy in your heart, hallelujah, with praises on your lips, let's sing unto the Lord a new song. Come on church, sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth, sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth, sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth, sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Oh, the Lord is great, greatly to be praised. Lord is great, greatly to be praised.
காரியங்களிலிருந்தும் நம்மை போஷிக்கிறவர். யெகோவா ஈர் என்ற நாமம் உடையவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறதில் அவர் வல்லவர் என்பதை என் கண்கூடாக பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் போஷித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றுக்கும் அவரே யெகோவா ஈரேவாக போதுமானவராக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளவராக இருந்ததுனால நாம் எல்லாரும் இணைந்து அவரை நோக்கி பார்த்து சொல்வோம், அப்பா உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. There is none like you, Jesus. There is none who can match your greatness, Lord. There is none who can match you, Father. Your love for us is sufficient, Father. ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் மேல் நீங்கள் பாராட்டுகிற உம்முடைய தயவு உம்முடைய கிருபை மிகவும் பெரியது. Hallelujah. Father, we come before your presence and we declare, Lord, with everything within us, Father, that there is none like you, Lord. There is none that can match your greatness, Son. There is none like you. No one else could touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. There is none like you. No one else could touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. உம்மை போல் யாருண்டு? என் இதயத்தை கவர்ந்தீரே. நித்திய காலமாக தேடினாலும் தேவா உம்மை போல் யாருமில்லை. Hallelujah. உம்மை போல் யாருண்டு? என் இதயத்தை கவர்ந்தீரே இயேசுவே. நித்திய காலமாக தேடினாலும் தேவா உம்மை போல் யாருண்டு? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர்.
மகிமையுமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை இன்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை இன்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், எல்லாரும் இணைந்து பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் பட்டணத்திலே, எங்கள் தேசத்திலே அப்பா பெரியவர், இந்த நாட்களிலே அப்பா உடைய பெரிய காரியங்கள், பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள் ஆண்டவரே உடைய வல்லமை விளங்கும்படியாக இந்த வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல யாருமில்லை, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. Yes, Lord, we sing forth your greatness, Lord. ஆண்டவரே, நீர் பெரியவர், இன்னும் பெரிய பெரிய அதிசயமான காரியங்களை எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபைகளிலே ஆண்டவரே நாங்கள் காணும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்பா, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல ஆண்டவரே எங்கள் தேசத்திலே, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆவியானவரே பெரியவர், பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்யும்படியாக ஆவியானவரே பெரிய காரியங்கள் எங்கள் நடுவிலே அப்பா நீங்க செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your great presence, Father. We thank you, Lord, for your greatness, Lord. We thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. We worship you, Jesus. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற இடங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை ஏறெடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
சாத்தானே, பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம். போத்திபார் வீட்டில்
யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நுழைகிறோம். நாங்கள் இரவில் பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார்.
பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும் என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன், நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள ஆவி, ஆத்துமா,
சரீரத்தில் தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி, விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செழிப்பின் மீதுள்ள பரலோகமே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செழிப்பின் மீதுள்ள பரலோகமே, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தை, சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய செழிப்பின் மீதுள்ள பரலோகமே அக்கினியினால் திற திற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செழிப்பின் மீதுள்ள பரலோகமே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செழிப்பின் மீதுள்ள பரலோகமே, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தை, சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய செழிப்பின் மீதுள்ள பரலோகமே அக்கினியினால் திற திற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செழிப்பின் மீதுள்ள பரலோகமே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செழிப்பின் மீதுள்ள பரலோகமே, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தை, சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய செழிப்பின் மீதுள்ள பரலோகமே அக்கினியினால் திற திற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
தேவனே நீர் எழுந்து செழிப்படைய அபிஷேகியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே நீர் எழுந்து செழிப்படைய அபிஷேகியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே நீர் எழுந்து செழிப்படைய அபிஷேகியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செல்வாக்கின் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செல்வாக்கின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய செல்வாக்கின் மீது அமர்ந்துள்ள தீய வல்லமையும், ஒவ்வொரு தீய வல்லமையும் செத்துப்போ 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 செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செல்வாக்கின் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செல்வாக்கின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய செல்வாக்கின் மீது அமர்ந்துள்ள தீய வல்லமையும், ஒவ்வொரு தீய வல்லமையும் செத்துப்போ 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 செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செல்வாக்கின் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செல்வாக்கின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய செல்வாக்கின் மீது அமர்ந்துள்ள தீய வல்லமையும், ஒவ்வொரு தீய வல்லமையும் செத்துப்போ 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 செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூர்வீக தரித்திரமே செத்துப்போ செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூர்வீக தரித்திரமே செத்துப்போ செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூர்வீக தரித்திரமே செத்துப்போ செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி வைத்திருக்கும் பொருளாதார தோல்வியின் பலத்த மனிதன் மீது இப்பொழுது நாங்கள் திருச்சபையாக அதிகாரம் எடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி வைத்திருக்கும் பொருளாதார தோல்வியின் பலத்த மனிதன் மீது இப்பொழுது நாங்கள் திருச்சபையாக அதிகாரம் எடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி வைத்திருக்கும் பொருளாதார தோல்வியின் பலத்த மனிதன் மீது இப்பொழுது நாங்கள் திருச்சபையாக அதிகாரம் எடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையினுடைய வீட்டின் வழியாக ஏற்பட்ட ஒவ்வொரு தரித்திர உடன்படிக்கையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையினுடைய வீட்டின் வழியாக
ஏற்பட்ட ஒவ்வொரு தரித்திர உடன்படிக்கையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையினுடைய வீட்டின் வழியாக ஏற்பட்ட ஒவ்வொரு தரித்திர உடன்படிக்கையையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்ஷடாயுடன் செழிப்பின் நிறைவின் உடன்படிக்கைக்குள் நாங்கள் திருச்சபையாக நுழைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்ஷடாயுடன் செழிப்பின் நிறைவின் உடன்படிக்கைக்குள் நாங்கள் திருச்சபையாக நுழைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்ஷடாயுடன் செழிப்பின் நிறைவின் உடன்படிக்கைக்குள் நாங்கள் திருச்சபையாக நுழைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தை குழப்பத்திற்கு காரணமான ஒவ்வொரு சாபம் உடன்படிக்கையே நாங்கள் திருச்சபையாக உன்னை திருப்புகிறோம், திருப்புகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தை குழப்பத்திற்கு காரணமான ஒவ்வொரு சாபம் உடன்படிக்கையே நாங்கள் திருச்சபையாக உன்னை திருப்புகிறோம், திருப்புகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தை குழப்பத்திற்கு காரணமான ஒவ்வொரு சாபம் உடன்படிக்கையே நாங்கள் திருச்சபையாக உன்னை திருப்புகிறோம், திருப்புகிறோம். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையின் நாயகன் ஆண்டவர் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் அருகில் வந்து விடுகிறார். ஒருத்தர் சொல்றார், ஆராதிக்கிறவர்கள் அவருக்கு சிம்மாசனம் போட்டு விடுகிறோமா, அதில் வந்து உட்கார்ந்துடுறார். உண்மைதான். ஆண்டவர் நமது துதி ஸ்தோத்திரங்களை மிக விரும்புகிறார். நன்றாய் நாம் ஆராதித்தோம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாள் கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் என்னை அழைத்தார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் ஆராதனை நேரம் என்ன என்றெல்லாம் கேட்டார்கள். நான் சொன்னேன். திடீரென்று அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் ஆராதனை நமது தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியில் ஒளிபரப்ப நீங்கள் விரும்புகிறீர்களா? தாராளமாய். அவர் சொல்ற மாதிரி கரும்பு தின்ன கூலியா? தாராளமாய். அப்பொழுது எவ்வளவு நேரம் உங்களுக்கு வேண்டும் என்றால், நான் ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் நன்றாய் ஆராதனை பண்ணுங்கள். ஒரு 45 நிமிடம் ஆராதனை பண்ணுங்கள். மகள் ஜாய்ஸ் டேனியலிடம் சொல்லுங்க, 45 நிமிடங்கள் நல்ல ஆராதனை. ஐயாவுடைய சொல்படி இந்த ஆராதனையை நாங்கள் அப்படிதான் நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு நாங்கள் அதிக சிரம் எடுக்கிறோம். கர்த்தர் கரம் எங்களோடு இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் நீங்கள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஆராதனையில் பெற்ற நன்மைகளை எமக்கு தெரிவிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கோம். தேவாதி தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நமக்கு கொடுத்தாரே, அவர் பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து நன்றி சொல்லுவோம்.
அன்பர்களே, ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆராதனைக்கு பின்பு, செய்திக்கு முன்பு அல்லது செய்திக்கு பின்பு ஒரு காணிக்கை எடுப்பார்கள். அது வழக்கம். உலகமெங்கும் அது ஒரு பழக்கம். அப்படிதான் இப்பொழுதும் ஒரு மைய பகுதியில் இந்த ஆராதனையில் ஒரு காணிக்கை எடுக்க போறோம். அது யாருக்கு? நமது இயேசு ஊழியங்களுக்கு. ஏஞ்சல் டிவியினுடைய அந்த தலைமை இடமாக காரனோடை இப்பொழுது மாறி இருக்கிறது. அங்கே அழகிய கட்டடங்கள் கர்த்தர் தந்த திட்டத்தின்படியாக வடிவமைக்கப்பட்டு உயர எழும்பிக் கொண்டிருக்கிறது. முடியும் இத்தருவாயில் தேவைகள் ஏராளம் என்பதை நாம் அறிவோம். கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் அதிகமாக அதை பற்றி எடுத்து உரைக்கவில்லை என்றாலும் நாம் அறிவோம். ஒரு சின்ன வீடு 3 பெட்ரூம் வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஆள் பாதி என்ற நிலையில் போய்விடுகிறார்கள். வீட்டை கட்டிப்பார் என்று சொல்வார்கள். இவ்வளவு பெரிய திட்டமான காரியங்களை செயல்படுத்த எவ்வளவு பெரிய பொருளாதார தேவைகள் இருக்கு. நல்ல உணர்ந்த உங்களில் பலர் தாராளமாய் ஏராளமாய் இதுவரை தாங்கினீர்கள். உங்களால் தேவநாம மகிமைக்கென்று அங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் முடிகிற தருவாயில் நம்மால் முடிந்ததை செயல்படுத்தும். ஒரு ஓட்டப்பந்தயம் 400 ரிலேன்னு வச்சுக்காங்களேன், ஓடுறார், நல்லதான் ஓடிக்கிட்டே இருக்கார். ஒரு 3 பேர் இப்பொழுது ஒரே சீராக ஓடுகிறார்கள். வெற்றி பெறும் இடம் இன்னும் கொஞ்ச தூரத்தில் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டி தனக்கு இருக்கிற முழு பலத்தோடு ஓடி அதை தொட அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி இருக்கே, அது 3 பேரும் ஓடினாலும் ஒருவர் கொஞ்சம் மூக்கை நீட்டிட்டார்னா கூட அவர் தான் வின்னர். அதுபோல தான் இப்போ தொடர் ஓட்டத்தில் இருக்கிறோம். முடிகிற இந்த நேரத்தில் ஒரு முழு பலத்தோடு முழு முயற்சியோடு நம்மால் ஆனதை நாம் செய்வோம். ஜெபிப்போம். நல்லா ஜெபம் பண்ணுறீங்க. நாங்களும் எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு கூடுகையிலும் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபிக்கிறேன். அது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக எண்ணுகிறோம். நாங்களும் எங்களால் ஆனதை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் செய்கிறீர்கள். இப்பொழுது கூட அந்த கட்டட நிதிக்கு என்று ஒரு சிறப்பு காணிக்கையை திரையில் வரும் அந்த விவரங்களை அறிந்து அனுப்பி வையுங்கள். இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்கென்றால் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட் என்று அனுப்புங்கள். ஒருவேளை ஆன்லைன் மூலமாக அனுப்புகிறவர்கள் அதற்குரிய விவரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருட்டா? பரலோக தந்தையே, தம் பிள்ளைகள் படைக்கிற இந்த காணிக்கையை அங்கீகரித்து அதை 1000 10,000 திரும்பி நன்றாய் அளந்து சரிந்து விழும்படிக்கு அவர்கள் மடியில் போடும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடல் பாடும் பொழுது பொறுமையாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உம ஒப்பான தேவன் யார்? சேர்ந்து சொல்லுவோம். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உம ஒப்பான தேவன் யார்?
தந்தவர். அவர் நம் வாழ்க்கையிலே தரவாராமல் அதை ஒவ்வொன்றும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சவால்களையும் அவரை கொண்டு நாம் ஜெயிக்கும்படியாக சர்வ வல்ல தேவனை கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் தரிசனம் தந்தவனீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவனீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? என் தேவரீரே, தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? இந்த 2025 தேவன் கொடுத்த ஒரு வாக்கை மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 30 and verse 19. அதை வாசிக்கிறோம், கேளுங்கள். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கத்தோலிக்க திருமறையின் வார்த்தைகள் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவர்களை பெருகி பலுக பண்ணுவோம், அவர்கள் குறையார்கள், அவர்களை கௌரவப்படுத்துவோம், சிறுமையும் வறுமையும் அடையார்கள். அவர்களை கௌரவப்படுத்தும். ரொம்ப அழகா இருக்குல்ல? சில தமிழ் நடை வார்த்தைகள் கத்தோலிக்க வேதாகமத்தில் மிக ரம்மியமாக இருக்கும். கௌரவப்படுத்துவோம், அவர்கள் குறுகி போவதில்லை, குறையார்கள், பெருகிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் கிறிஸ்துவத்தை அழித்துவிட வேண்டும் என்று பலவாறு முயற்சிகள், தீதான காரியங்கள் எழுந்தாலும் அழிக்க முடியவில்லை, அழிக்க முடியாது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தினாலே சம்பாதித்தது. அவர் விலையாக கிரயமாக தம் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது. ஆகவே இதை யாராலும் அழிக்க முடியாது. அவர்கள் குறையார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், பெருகிக் கொண்டே இருப்பார்கள். ஐ வில் மேக் தம் மெனி, நிறைய ஆக்கிடுவேன். ஐ வில் மல்டிப்ளை தம், பெருக்கமடைய செய்வேன். என் ஜனங்கள் விருத்தி அடைவார்கள். ஏதோ எண்ணிக்கையில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும். அதுதான் வர்த்திக்க பண்ணுகிறது. குரோ, பெருக்கம். ஆலமரம் விழுது விட்டு விழுது விட்டு விழுது விட்டு பெருகுவது போல, ஒரு மரம் தான், அந்த விழுது அப்படியே பெருகிக்கிட்டு போறது போல என் ஜனங்கள், என் மக்களை
நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை பெருக்கமடைய செய்வேன். ஆதி மனிதனை அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது இன்று வரை நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய மன விருப்பம் நாம் எல்லாரும் பெருக்கம் அடைய வேண்டும். ஒரே இடத்துல அப்படியே வளராம இருக்கிறது அல்ல, வளர வேண்டும். சில நேரங்களிலே சில பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, வளரவே மாட்டேன்றான் பாஸ்டர், ஏமா நல்ல சாப்பாடு ஊட்டுங்களேன். ஐயோ, நாங்கள் வேண்டிய அளவுக்கு எல்லாம் கொடுக்குறோம், வளர்ச்சியே இல்லை. அப்படியே அந்த வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. வளரவில்லை என்றால், வளர்ச்சி இல்லை என்றால் மனம் வேதனை அடைகிறது அல்லவா? கர்த்தர் தம் பிள்ளைகளை இன்றும் இனி என்றும் வர்த்திக்க பண்ணுவது அவருடைய நோக்கம். ஆதி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பமானது. பிறகு பெருகினாங்க, நமக்கெல்லாம் தெரியுமே, பலுகி பெருகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் என்ற ஒரு நபரை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆபிரகாமுடைய தகப்பனார் இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர் அல்ல. அவர்கள் எல்லாரும் வேறு ஒரு வழிபாட்டில் இருந்தவர்கள். அதுதான் அவர்களுக்கு வழிபாடு, வழிகாட்டும் தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து கர்த்தர் ஆபிரகாமை, ஆபிராம் என்ற பெயரோடு அவரை அழைக்கிறார். அவரை அழைத்து, ஆபிராம், நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் எல்லாரையும் விட்டுட்டு நீ நான் காட்டுற இடத்துக்கு போ, அங்கே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இங்கே இருக்கிறதல்லப்பா, இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, நான் உனக்கு காட்டும் அந்த இடத்துக்கு நீ போகணும். ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்து போகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு பல ஆசீர்வாதங்களை கூறுகிறார். அதில் ஒரு சிலவற்றை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை வாசிக்கிறோம், கேளுங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவரை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாம் கூப்பிடுறார், வா ஆபிரகாம், கொஞ்சம் மேலே பாரு. வானத்தை பார்க்கிறார். என்னப்பா இது என்ன நடக்கிற காரியமா? சிறு பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த மாடி மேலே நிற்க வச்சுட்டு எண்ணு அப்படின்னா 1 2 3 4 எத்தனை எண்ண முடியும்? எண்ணிக்கைக்கு அடங்காது. நம் கண்களினால் காண்கிற நட்சத்திரங்கள் இல்லாமல் காணாதவைகள் ஏராளம், அத்தனை நட்சத்திர கூட்டம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரை வச்சு அவர் அழைக்கிறார். ஐயோ, அவருடைய அனந்த ஞானத்துக்கு முன்னால் நம்மலாம் எங்கே போய் நிற்கிறது? அவர் சொல்கிறார், ஆண்டவர் கொஞ்சம் பார்ப்பா மேலே, அந்த மாதிரி உன்னுடைய சந்ததி பெருகும். தொடர்ந்து 18 முதல் 21 வசனங்களை இதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கேயும் பெருக்கத்தை பார்க்கிறோம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். உன் சந்ததிக்கு கொடுத்தேன். சந்ததி அவ்வளவா பெருகுது. உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பெருக்கம் இப்படி இருக்கிறதுனால இதிலிருந்து இது வரைக்கும்
எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும், அவ்வளோ பெரிய ஏரியாக்கள்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த இடங்களெல்லாம் உன் சந்ததிக்கு நான் கொடுக்குறேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளவு பெரிதாக விஸ்தாரம் அடைந்து கொண்டே போகிறது. ஆபிரகாமுக்கு சாரால் அல்லாமல் ஆகார் என்ற ஒரு துணைவியும் இருந்தார்கள். அது சாரால் அம்மாவே அந்த ஆகாரோட சேரும், எனக்கு தான் பிள்ளை இல்லாமல் இருக்க, ஒருவேளை ஆகார் மூலமா சந்ததி உருவாகட்டுமே அப்படி நினைத்து ஆகார் ஆபிரகாமோடு இணைகிறார்கள். அதன் வழியாக சந்ததி இப்போ அது ஒரு பக்கம் கீழே, இன்னொரு பக்கம் அப்படி பெருகிட்டே இருக்கு. அதுல இஸ்மவேல் பிறக்கிறார் ஆகாருக்கு. அதுக்கு பிறகுதான் ஈசாக்கு சாராளம்மாவுக்கு பிறக்கிறாங்க. அந்த சந்ததி அது ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவரத்தில் கேட்கிறார், இந்த ஆகார் மூலமா இஸ்மவேலை கொடுத்தீங்களே, இந்த இஸ்மவேலையும் நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஆதியாகமம் 17:20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் வழியாக ஈசாக்கு, ஈசாக்கின் அவருடைய வழி பெருக்கம், அது ஒரு புறம் பெருக்கம் அடைகிறது. இங்கே பார்க்கிறோம், இஸ்மவேலின் வழியாக ஒரு 12 பிரபுக்கள் உருவாகிறார்கள். அந்த மக்களையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பலுக பெருக பண்ணார். இஸ்லாமிய நண்பர்கள் இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அடுத்த ஒரு நிலையிலே அவர்களும் பெருக்கமடைகிறார்கள். அதிசீக்கிரத்தில் முன்னேறி விடுவார்கள் என்ற அச்சம், ஜனத்தொகையில் பெருகி விடுவார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது கர்த்தர் ஆபிரகாமினுடைய வேண்டுதலை கேட்டு போட்ட ஒரு ஆசீர்வாதம். இஸ்மவேலையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். இந்த உலகளாவில் இன்றைக்கு அப்படிதான் அவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமை கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். ஈசாக்கு பிறந்த பின்பு ஒரு சோதனை வைக்கிறார். ஆபிரகாம் உண்மையிலேயே என்னை கௌரவப்படுத்துகிறாரா, என்னை நேசிக்கிறாரா, என் மீது அன்பு வைத்திருக்கிறாரா என்பதை பார்க்க ஒரு நாள் கூப்பிடுறார். ஆபிரகாம், உன் ஏக புதல்வன் ஈசாக்கை எனக்காக பலியிடுவாயா? அது இந்த மோரியா மலைக்கு அங்க போய் எனக்கு பலியிட்டு. இந்த ஆபிரகாம் பாருங்கள், அந்த சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படுகிறார். அந்திய காலத்தில் பிறந்த அபூர்வமான மகன் ஈசாக். ஈசாக்கை பலியிட கத்தியை ஓங்குகிறார். அப்பொழுது கர்த்தர் பார்க்கிறார், நீ என்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆசீர்வாதத்தை போடுறார் பாருங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். முதல்ல ஆரம்பத்துல அவர் சொன்னாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரத்தை எண்ண கூடுமா? அதே முடியாது. இப்போ ஒரு ஆசீர்வாதம் போடுறார். ஆபிரகாம் தன்னுடைய ஏக புதல்வன் சாரால் வழியாக பிறந்த ஈசாக்கை பலியிடுவதற்கு கொஞ்சம் கூட தயங்காமல் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து கத்தியை ஓங்கினதுனால ஒரு அடிஷ்னல் பிளஸிங் கொடுக்குறார். அது என்னன்னா, வானத்து நட்சத்திரங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடற்கரை மணல். நீங்கள் எப்பயாவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு பிடி மண்ணை எடுத்து எண்ணி பார்த்துருக்கீங்களா? கடல்ல போய் உட்காந்துருக்கமே, நம்ம உட்காரும் போது நம்முடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் மணல் போயிடும். சும்மா அப்படி எடுத்து பார்த்தா அது இருக்கும். எண்ணி பார்க்க முடியுமா? அவ்வளவு பெருசு. உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னவர்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே அடங்கி நடுங்கி செயல்பட்டபடியினால்தான் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். பாருங்க, மணலை போல பெருகவே பெருக பண்ணுவே. ஹல்லேலூயா. யார் ஒருவர் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை பெருக பண்ணுவார். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் ரோமர் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 17 தொடங்கி 24 முடிய உள்ள வசனங்களில் இதை அங்கே கொண்டு வந்து அவர் எடுத்து உரைக்கிறார். ரோமர் 4:17 தொடங்கி 24 முடிய. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆகையால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவருக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆபிரகாம் அவரை வர்த்திக்க பண்ணினது இருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்று அவர் முடிக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுடைய பெருக்கத்திற்கு ஆண்டவர் அவரை வர்த்திக்க பண்ணுவதற்கான காரணங்களை பவுலடிகளார் ரொம்ப அழகாக இங்கு எழுதுகிறார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். முடியுமா? முடியும். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே கொஞ்சம் கூட ஆபிரகாம் தளரவில்லை. கற்பம் செத்து போய் கிடக்கிறது. அதுதான் அவங்க சொல்றார். 100 வயசாயிடுச்சு. ஏறக்குறைய சாராள் அம்மாவுக்கு 90 வயசாயிடுச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. அதெல்லாம் அவர் எண்ணல. இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். கூடுமா? கூடும். அதுதாங்க விசுவாசமும் நம்பிக்கை. அவரை அழைத்து கர்த்தர் சொல்லிட்டார், எப்பா, வானத்து நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும். கடற்கரை மணலை பார்த்திருக்கியா? அந்த மாதிரி பெருக்கும். அவர் நகைக்கவில்லை. அவர் நம்பிக்கையில் தளரவில்லை. அன்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்காரா? நிச்சயம் செய்து முடிப்பார். நீங்க நம்பிக்கையில் தளர்ந்து விடாதீர்கள், விசுவாசத்தில் விழுந்து விடாதீர்கள். எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக யாவையும் செய்வார். உங்களுடைய நம்பிக்கை, கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ண போகிறார். எங்களுடைய நம்பிக்கை 2025 நான் வளரப்போகிறேன். நான் தளருவதில்லை. நான் பெருகப் போகிறேன், குறுகுவது இல்லை. அப்படியே சொல்லிட்டே இருங்க. அப்படியே சொல்லிட்டு இருங்க. நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாயின் வார்த்தை அது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக வெளிவரட்டும். கர்த்தர் அந்த இடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அப்படிதானே பாடுறோம். எந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு வளர்ச்சியை தருவார். எந்த இடத்தில் உங்களை நாட்டுகிறாரோ அந்த இடத்தில் உங்களை பெருக்கமடைய செய்வார். உங்கள் மூலமாக பெருக்கம், வர்த்திக்க பண்ணுதல் உண்டாகும். எங்களுடைய
சாட்சிகளை பலமுறை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று திரும்ப சொல்கிறேன். கர்த்தர் எங்களை அழைத்த பொழுது எங்கள் வசம் ஏதும் இல்லை. சுருங்க கூறின் உண்மையை சொல்ல போனால் பேங்க் பாஸ் புக்கு என்கிட்ட கிடையாது. சேமிப்பு கிடையாது. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படிதான். என்னுடைய துணைவியார் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றினார்கள். நான் கனத்துக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுக்கு உதவியாளனாக இயேசு அழைக்கிறார்கள் இருந்தேன். எங்களுக்கு அப்பொழுது கிடைத்த வருமானம் அந்தந்த நாளுக்கு போதுமானதாக இருந்தது. கடன் என்று நாங்கள் வாங்கவில்லை. கடன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கவில்லை. யாரிடமும் போய் கை ஏந்தவில்லை. எந்த இடத்திலும் போய் குறை பேசவும் இல்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டோம். கர்த்தரல்லவா எங்களை அழைத்தார். அவரிடத்தில் முறையிட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைக்கிறீர், உம்மை நம்பி நாங்கள் வருகிறோம். எங்களது 3 பெண் பிள்ளைகள் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில், அது நல்ல உயர்ந்த ரக பள்ளிக்கூடம், அதில் படிக்கிறார்கள். யார் எங்களுக்கு ஃபீஸ் கட்டுவார்கள்? ஒன்றும் தெரியாது. யார் எங்களுக்கு உணவு கொடுப்பார்கள்? ஒன்றும் தெரியாது. யார் எங்களுடைய மாதாந்திர தேவைகளை சந்திப்பார்கள்? ஒன்றும் தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், எங்களை அழைத்தவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் நாங்கள் தேவன் காட்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். ஒரு கொட்டகையை அமைத்து அதில் பாம்பு வரும், அதில் விஷ ஜந்துக்கள் ஓடி வரும், பல விதங்களில் பில்லி சூனிய மந்திர சக்திகள் ஏவி விட்டு எங்களை அமிழ்த்த பார்ப்பார்கள். அடிக்கடி வீணான பிராதுகளை கொண்டு வந்து விகற்பமான காரியங்களில் எங்களை சிக்க வைத்து பல பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. அவரை நாங்கள் நம்பினோம். ஒரு அன்புக்குரிய அங்கிள் என்று நான் அவரை சொல்லுவேன். அவர் இப்பொழுது இல்லை. ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் தேவனுடைய செய்தியை வழங்கிவிட்டு கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்தார். நான் வெளியே வரும் பொழுது அந்த அங்கிள் என்னிடத்தில், நீங்க இப்ப எங்க தங்கியிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் மீனம்பாக்கத்தில். சரி, உங்க அட்ரஸ் தருவீங்களா? கொடுக்குறேன். 16 ராணி தெரு, மீனம்பாக்கம். அவ்வளவுதான். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் திருச்சபையில் அந்த கொட்டகையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அருமையான அங்கிள் தன் துணைவியாரோடு, 2 பேரும் வயதானவர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள், இந்தியாவில் ஏதோ காரணத்திற்காக இருந்தார்கள். அவர் வந்தவர் என்னிடத்தில் சொன்னார், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை பொறுப்பெடுக்க சொன்னார். நான் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் கையில் இருந்த கவரை என் மேல் பாக்கெட்டில் வைத்து விட்டு போயிட்டார். அவர் இந்த இந்திய தேசத்தில் இருக்கும் வரை, என் பிள்ளைகள் படிக்கும் வரை, ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த நாள் வருவார். ஏதும் பேச மாட்டார். என் மேல் பாக்கெட்டில் கவரை வைப்பார், போய்கொண்டே இருப்பார். அதுதான் நம்பிக்கை இல்லாத பொழுதும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அற்புதமாக என் பிள்ளைகள் படித்து முடித்தார்கள். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் மேல் படிப்புக்காக, அதாவது இறையியல் படிப்பதற்காக எனது 2வது மகளை கொண்டு போய் சேர்த்தேன். யாரும் எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது. யாரும் உதவி செய்ய வரவும் இல்லை. எப்படியோ கொண்டு போய் சேர்த்து விட்டு என் மகளிடம் என்னிடம் இருந்த கடைசி டாலர்ஸ் அதை கையில் கொடுத்துட்டு நான் அடுத்த மாநிலத்திற்கு என் நண்பர் வீட்டுக்கு போய்விட்டேன்.
இப்பொழுது போல் அப்பொழுது இந்த வாட்ஸ்அப் தொலைபேசி தொடர்புகள் கொள்ள முடியாது. 2 நாள் ஆனது. என்னுடைய மகளிடம் இருந்து எப்படியோ அந்த நண்பர் வீட்டுக்கு தொலைபேசி வந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், என்ன பிளஸி, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் டாடி. கையில் பணம் இருக்கான்னு கேட்டேன். காசு வச்சிருக்கியான்னு கேட்டா. இல்லை டாடி. நான் என்ன இல்லை டாடி, அங்கே காணிக்கை எடுத்தாங்க, ஃப்ரீ வில் ஆஃபரிங் கொடுக்க சொன்னாங்க. என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லையே, நீங்கள் கொடுத்த அந்த $200 பெரிய பணம் எங்களுக்கு. என்ன பண்ண? காணிக்கையில் போட்டேன் டாடி. பக்கு என்றாலும் நான் ஒரு விசுவாச வீரன் இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அப்படியா? கர்த்தர் உன்னை பார்த்துக்கொள்வார். அவ்வளோதான் நான் சொல்லிட்டு நானும் அதை பற்றி பெரிதாக எண்ணவில்லை. என் மகளும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் 2 ஆண்டுகள் பிளஸி தன்னுடைய இறையியல் படிப்பை அந்த பென்செகோலா என்று சொல்லப்படுகிற இடத்தில் படித்து முடிக்கும் வரை யாரோ எவரோ அவள் படிப்பின் மொத்த தேவையையும் மாதம் மாதம் சந்தித்தார்கள். அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அன்பானவர்களே, உங்களை அழைத்தவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் உங்கள் பலவீனத்திலே உங்களை பலன் கொள்ள செய்யக்கூடியவரை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். நீங்கள் குறுகி போவதில்லை. இதே நான் கர்த்தர் சொல்றார். ஆபிரகாமை அழைத்து அப்படிதான் சொன்னார். பாருங்க நடந்தது. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசிக்கிற ஆபிரகாமோட கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதிட்டாரு. ஆபிரகாமின் சந்ததியில் வந்து ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். எங்களை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணியிருக்கிறார். தெருகோடியில் நின்ற எங்களை பல கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தர் சொன்னார், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஒருவேளை இஸ்ரவேலருக்கு அது சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நமக்கும் இன்றும் இனி என்றும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார், கௌரவப்படுத்துவார். சிறுமை அடையோம், வறுமை அடையோம், வாழ்வெல்லாம் செழிப்படைவோம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டீர், உமக்கு நன்றி. யாரெல்லாம் நான் வளர முடியவில்லையே, நான் குறுகி போய்விட்டேனே, எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கதறாங்களோ, உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா அவர்களை வர்த்திக்க பண்ணும், அவர்களை உயர்த்தும், உன்னதத்தில் ஏறி இருக்க பண்ணி மகிமைப்படுத்தும், கௌரவப்படுத்தும். எதிலெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அங்கெல்லாம் செழிப்படைய உதவி செய்யும். சரீரத்தில் பலகீனம் அடைந்த தம் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார், தொட்டு சுகமாக்கும். எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் வாய்க்க பண்ணும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும், திருமண வயதை எட்டிவிட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும், தொழில் வியாபாரம் செழிக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி உண்டாகி வர்த்திக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் ஐயா சாது சொந்த செல்வராஜ் அவர்களையும் அவரோடு இணைந்தவர்களையும் உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க, ஆங்கிலிக்கன், பெந்தைக்கோஸ்தே ஊழியர்களையும் கனப்படுத்தும். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், எங்கள் இந்திய பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவி, எங்களுக்கு அருமையானவர்கள் உலகின் பல பகுதியில் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். இராணுவத்தினர், காவல் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரிய பெருந்தகைகள் அத்துணை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை. நீர் பெருக வேண்டும். நாங்கள்
எங்களுடைய வாழ்நாளில் உம்மை ஆராதித்து கொண்டே வர்த்திக்கப்பட வேண்டும். கர்த்தர் செய்வீர். இணைப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் தொட்டு தொட்டு சுகமாக்கும் அற்புதங்களை நடப்பியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென், ஆமென். அன்பர்களை, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸா, அதில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் விடுதலையின் செய்தி வழங்குவார்கள். அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தரின் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக.